அஸ்ஸலாமு அலைக்கும். நம் குடும்பத்தினரை ஏவுதல். வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக வல்லாகிபத்து லித்தக்வா. நபியே, உமது குடும்பத்தினரை தொழுது வருமாறு ஏவுவீராக, நீரும் அதில் நிலை நிறுத்திருப்பீராக. நாம் உம்மிடம் எதையும் கேட்கவில்லை, உமக்கு தேவையானவற்றை நாமே அளிக்கின்றோம். நல்ல முடிவு பயபக்தியாளர்களுக்கே. இன்னும் சில ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருடைய வறுமையை போக்கு வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அவர்களை நல்ல முறையில் தொழுது வருமாறு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயத்தை ஓதி தொழுகையை பேணி வருவதன் மூலம் வாழ்க்கையில் பரக்கத் உண்டாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயத்தில் தொழுகையை பிறருக்கு ஏவுவதுடன் தாங்களும் அதை உறுதியாக கடைப்பிடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மார்க்க பிரச்சாரம் செய்பவர்களுக்கு பிறருக்கு சொல்லும் விஷயத்தை நம்மளும் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் அதை பார்த்து பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கும்னு ஆலிம்கள்லாம் விளக்கம் தந்திருக்காங்க. எனவே நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம்ங்க எல்லா நபிமார்களும் அனைவரும் தங்கள் சொல்லியபடி நடந்து காட்டி, நபிமார்கள் சொன்னபடி சஹாபாக்கள் எல்லாருமே நடந்து காட்டியிருக்காங்க. தங்களை பின்பற்றியவர்களுக்கு முன்மாதிரியாகவும் திகழ்ந்திருக்காங்க. இதனால் தீனை பின்பற்றி நடப்பது மக்களுக்கு சிரமம் இல்லாத மட்டும் இல்லாமல் வெகு சுலபமாகவும் இருந்துச்சு. மேலும் தொழுகையை அந்தந்த நேரத்தில் பேணி தொழுது வந்தால் சம்பாதிப்பதில் நஷ்டம் உண்டாகாது. சம்பாதிப்பதில் நஷ்டம் உண்டாவது போல் தோன்றலாம் நமக்கு. ஆனாலும் குறிப்பாக வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலிருந்து இடையூறு ஏற்படும் போது இடையூறு ஏற்பட போடுறது தான் தோணும் நமக்கு. இந்த சந்தேகத்தை போக்கவே வாழ்க்கை தேவைகளை, உணவு, உடை, இருப்பிடம் போன்றவைகளை எல்லாத்தையும் அளிப்பது தனது பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்லியிருக்கான். இவை எல்லாமே உலக சம்பந்தப்பட்ட தேவைகள் தான். ஆனால் இறுதியில் நல்ல முடிவு பயபக்தியாளர்களுக்கு, என்ன மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். எனவே நம்ம இந்த ஆயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம தப்லீக்குடைய வேலை, அதாவது நம்ம மற்றவங்களை தொழுகைக்கு அழைத்ததுன்றதை விட நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை ஆண்களாக இருந்தால் மனைவி மக்களை, பெண்களாக இருந்தால் கணவர் பிள்ளைகளை, ஒருத்தவங்க நம்ம தொழுக சொல்கிறதும் ஒரு தப்லீக்குடைய வேலை தான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் தொழுது நம்ம குடும்பத்தையும் ஏவி மற்றவர்களையும் தொழுகையின் பக்கம் அழைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.